विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. ஆச்சரியமான லீலைகள் எல்லாம் சொல்றார் சுவாமி. உபநயனம் சொல்றார், காது குத்தினது உபநயனம். வால்மீகி விட்டதெல்லாம் இவர் சொல்லுவார். உபநயனங்கள்லாம் வால்மீகி சொல்லலை. விளையாடினார்னார், பிறந்தார்னார், கொஞ்சம் 2-3 ஸ்லோகம் தசரதன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கிறத சொன்னார். உடனே சர்வே வேத விதசூராகான்னு படிப்பே முடிஞ்சுடுது ஒரே ஸ்லோகத்தில். சர்வே வேத விதசூரா உபநயனம் ஆயிடுது, பூணல் போட்டாச்சு, வேதம் முழுக்க முடிச்சுட்டார். வசிட்டருடைய ஆசிரமத்துக்கு போய் என்னெல்லாம் படிக்கணுமோ எல்லாம் படித்து முடிச்சாச்சு. ராமர் திரும்பி வந்துட்டு கதை கிடையாது, ஒரே பதம்தான், சர்வே வேத வித சூராகா. ஆனால் துளசி அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் விட்டாரோ அங்கெல்லாம் இவர் புகுந்து அந்த அழகெல்லாம் சொல்லிட்டு வர்றார். விஸ்வாமித்திர ஆகமனன் சொல்லி விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு வர்றார் ராமலட்சுமணால். அகல்யினுடைய ஆசிரமத்துக்கு வரப்போறார். आश्रम एक दीक मगमाही खग मृग जीव जंतु तहनाही. அந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்க்கிறார் ராமர். இடிஞ்ச பாழடைஞ்ச ஆசிரமம். அதை பார்த்து ராமர் खग मृग जीव जंतु तहनाही. ஒரு பட்சியை காணோம், ஒரு மிருகத்தை காணோம், ஒரு ஜந்து ஜீவனை காணும், எதுவுமே இல்லாமல் வெறிச்சோடி இருக்கு ஆசிரமம். பூச்சா முனிகி சிலா பிரபு தேகி. அந்த இடிஞ்ச ஆசிரமத்தை பார்க்கிறார், ஒரு கல்லு கிடக்கு. பூச்சா முனிகி சிலா பிரபு தேகி. விஸ்வாமித்திர பார்த்து கேட்கிறார், தாத்தா தாத்தா இது இடிஞ்ச ஆசிரமத்தில் இது என்ன கல்லு? सकल कथा मुनि कहा विशेषी. ஒரு அட்சரம் விடாமல் அகல்ய கௌதமருடைய கதையை விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொன்னார். சகல கதா முனி கஹா விசேஷி. உடனே ராமரை பார்த்து கௌதம நாரி श्राप बस उपल देह धरि धीरा. गौतम नारी श्राप. அகல்ய கௌதமருடைய சாபத்தினால இங்க வசிக்கிறா. கௌதம நாரி ஸ்ராப் பஸ். எப்படி வசிக்கிறா? உபல தேக தரி. உபலன்னா கல்லு. கல்லா கடக்காராமா. சரண கமல் ரஜ சாகதி. உன்னுடைய சரணாரவிந்தத்தில் இருக்கிற அந்த தூளி இருக்க, பாத தூளி அவளுக்கு கிடைக்கணும். கிருபா கரகு ரகுவீரா. நீ உள்ள போய் அவளுக்கு கிருப பண்ணுன்னார். உடனே சுவாமி உள்ள பிரவேசிக்கிற. இங்கெல்லாம் இந்த ராமாயணத்துலலாம் உபலதேக கல்லாயிருந்தாங்கிறார். வால்மீகி ராமாயணத்தை தவிர பாக்கி எல்லா ராமாயணத்திலையும் அகல்ய கல்லுன்னு தான் சொல்லுவோம். மூல ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் கல்லுன்னே கிடையாது. அகல்ய கல்லா கிடந்தான்னு கிடையாது. யார் கண்களுக்கும் தெரியாம அதிருஷ்யா சர்வபூதானாம், யாராலையும் பார்க்க முடியாது, சாம்பல்லையும் புழுதியிலையும் கடந்தாள். அப்படிதான் ராமாயணம் இருக்கு. ஆனால் எல்லா மகாத்மாக்களும் கல்லுன்னு தான் வர்ணிச்சிருக்கார். சிலாபித்வதங்கிரிக்ஷமா சங்கிரேணு பிரசாதாத் சைதன்யம் ஆதத்த ராமா. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்றார். ராமனை பார்த்து, ராமா உன்னை உபாசிச்சது 6 அறிவு உள்ள ஒரு ஜீவன் இல்லை, அறிவே இல்லாத ஜடம். சிலாபி. உன் சரணத்தை உபாசிக்கல, உன்னை உபாசிக்கல, உன்னுடைய திருவடியும் உபாசிக்கல. திருவடியில் சம்பந்தப்பட்ட பாத தூளி. துவதங்கிரி க்ஷமா சங்கிரேணு.
பிரசாதாத்து. ஒரு கல்லு உன் திருவடியில சில செகண்ட் ஒட்டின்னு இருந்த அந்த தூளி மேல பட்ட உடனே அந்த பிரசாதத்தினால சைத்தன்யம் ஆதத்த ராமா, கல்லு பவித்திரமாகி பொண்ணா வந்துட்டா. ஒரு கல்லு உன் திருவடியை உபாசிக்கல, அதுல சம்பந்தப்பட்ட தூளியை உபாசிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கிற பொழுதும் 6 அறிவு உள்ள மனுஷன் உன் சரணத்தையே நேரா பிடிச்சா அவன் என்னத்தை அடைய மாட்டான்னு கேட்டான். நேரடியா திருவடியை பிடிச்சா எதை அடைய மாட்டான்? நரஹா त्वत्पदद्वन्द्व சேவா விதானாத் சுச்சைதன்யமே தீதி கிம் சித்திரம். அவன் சௌக்கியமா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டான். ராமபக்தாளுக்கு கஷ்டமே வராது. ராமபக்தாளுக்கு கஷ்டமே வராது, கனவுல கூட வராது. ஏன் கஷ்டம் வராதுன்னார். இது பாக்கிய தெய்வங்கள்லாம் கஷ்டப்படாமல் சௌக்கியமா இருன்னு சொல்லுமே தவிர கஷ்டம் தெரியாது. அதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாது. கஷ்டம் என்னன்னு பூர்ணமாக தெரிஞ்ச ஒரே தெய்வம் ராமர் தான். அனுபவிச்சவர். அனுபவிச்சதுனால தன் சரணத்தை யார் ஆசிரியிச்சாலோ அவளுக்கு கனவுல கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பறான் சுவாமி. அதுதான் சொல்றார் ஆச்சாரியாலும், கஷ்டம் எப்படி வரும், சௌக்கியமா இருப்பாங்கிற. மைனாரி அப்பாவன பிரபுஜ இப்படி உள்ள பிரவேசிச்சார். கல்லா இருந்த அகல்ய பரமபவித்த சிலா கம்பம் தத்தே. சின்ன குழந்தையோனும் ராமர் அப்படி தாண்டின உடனே இந்த பாத தூளி கல் மேல பட்டுது. லட்சுமண சுவாமியோட வர்றார். 12 வயசு ராமருக்கு. இப்படி கல் மேல தூளி பட்ட உடனே அது ஆடினதான். கல் பொண்ணா வரப்போறதோன்னு இப்ப முதல்ல இப்படி ஆடினது. பார்த்தார் சுவாமி. ஹே லட்சுமணா லட்சுமணான்னார். கல் ஆடுறதுடான்னார். சிலா கம்பம் தத்தே. எதிர்பார்க்காம கல் ஆடின உடனே இப்போ நாமளே திடீர்னு முட்டினுட்டோம்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ண கிருஷ்ணாம்பா, ராமராமாம்பா, சிவசிவாம்பா, நாமெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம். சொல்லணும். தவறு விழுந்தாலோ முட்டின்றாலோ இடிச்சுட்டாலோ ராமராமாங்கணும், கிருஷ்ண கிருஷ்ணா, சிவசிவா ஏதாவது சொல்லணும். இது மாதிரி ஒரு திடீர்னு ஒன்றும் எதிர்பார்க்காம வந்ததுன்னா நாம் சொல்கிற மாதிரி ராமரும் சொல்லிட்டு போகிறணும். ராமர் என்ன சொன்னார்? சிவ சிவா. ராமர் ராமராமான்னு சொல்ல முடியுமா? நானே மாலை போட்டு நானே கை தட்டுற மாதிரி அது சொல்ல முடியுமா? ராமர் என்ன சொன்னார்? சிவ சிவா. சிவசிவாங்கிறாராம். விதுனுதே கடினதா. கல் என்ன ஆச்சுன்னா அந்த காடின்யம் போய் மெதுவா பஞ்சு மாதிரி எழுந்துக்கிறது. அகோனாரி சாய். என்னடா லட்சுமணா ஒரு பொம்மநாட்டி மாதிரி தெரியறதுடாங்கிறார். குழந்தையோனும் அப்படிதான் பேசிக்கும். இப்படி சொல்லிண்டே இருக்கார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ராமர் வர்ணிக்க 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 பூர்ணமா அந்த கல் அகல்லையா ஆகி சுவாமியோட திருவடியில சேவிக்கிறார். மைனாரி அப்பாவன பிரபு ஜகு பாவன. எந்த ஒரு சாத்தி மனசால கூட நினைக்க கூடாதோ அந்த காரியத்தை நான் பண்ணினேன். மைனாரி அப்பாவன. நீயோ பிரபு ஜக் லோகத்தை முழுக்க பவித்திரமாக்குறவன். ராவண ரிபுஜன சுகதாயி. சாதுக்களுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கிறவன் நீ. ராஜீவலோச்சனா. சந்தாமரை கண்ணா பவபயமோச்சனா. சம்சார தாபத்தையே போக்கக்கூடியவன், ஜனன மரணத்தை போக்கக்கூடியவன் நீ. பாகி பாகி சரணகி. என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு சரணாகதி பண்றா. கையை கூப்பிண்டே அகல்ய சொல்றா. முனிஷா பஜோ கீழா அத்திபல் கீழா. இங்க ஆத்துக்காரர் என்ன கல்லா போன்னு சபிச்சுட்டார் முனிவர். அது எப்பேற்பட்ட சாபம்னா, யாராலும் எத் பாபம் முனினாபி சத்மதபசா சக்ரேண தேவைரபி. அவர் சபிச்ச சாபத்தை அவரால் கூட போக்க முடியாது. கௌதமரால கூட, தேவதைகளால முடியாது, பிரம்மாவால முடியாது, 33 தேவதைகளால முடியாது. அத்தி பலுக்கின்கா. இத்தனை வருஷமா இந்த சாம்பல்லையும் புழுதியிலையும் பிறண்டு வருத்தப்பட்டு இருந்தேன்.
இப்படி சாபம் வந்து விடுதே, இப்படி சாபம் வந்து விடுதேன்னு நான் தாப்பப்பட்டேன். இன்னைக்கு இந்த சாபத்தை பரம அனுக்கிரகமாக நான் நினைக்கிறேன். பரம அனுக்கிரகமே மானா. ஏன் இந்த சாபத்தை இன்னைக்கு அப்படி அனுக்கிரகமாக நினைக்கிறேன் தெரியுமா? ஜெகிபத சுரசரிதா பரம புனீதா பிரகட்டு பயே சிவசீசு தரி. எப்பேற்பட்ட சரணாரவிந்தம்! பரமேஸ்வரனுடைய சிரசில கங்கை. அசடு என்ன நினைச்சிட்டு இருப்பா தெரியாதவா? சம்சாரம் கங்கை, அதனால தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கார். சம்சாரங்கிறதுக்காக இல்லை, பகவானுடைய சரணத்திலேருந்து பிரவகிச்சதல் கங்கைன்னு பகவானுடைய சரணாரவிந்தத்தில் உள்ள பக்தியினால கங்கையை தலையில வச்சுட்டு இருக்காராம். யோ எத் தேவதேவோ கிரிஷ சந்திரமௌளிகி ததாரமூர்த்னா பரயாஜ பக்தியாங்கிறார் வாமனாவதாரத்தில் சுகாச்சாரியாள். அந்த திருவடியை அலம்பினானா மகாபலி. பிரபுவனுடைய சரணத்தை சின்ன மூர்த்தியாக வந்திருக்காரு வாமனமூர்த்தி. 5 வயசு மதிப்பு, 1 முழம் உயரம், ஒரு தங்கத்தாம்பாளத்தில் திருவடியை வச்சு, குஞ்சு திருவடியை வச்சு விந்தியாவளி ஜலம் விட மகாபலியுடைய அலம்பரானா. என்ன ஆச்சரியம்னார், அந்த குஞ்சு சரணம் 2ம் ஒரு கைக்குள்ளே அடங்கிவிடுதான் அவனுக்கு. ஒரு கைக்குள்ளே அடங்கிடுது. கரகரன்னு தேய்க்கிறான். தேய்ச்சி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிட்டானான் தலையில மகாபலி. தத்பாத சௌஜம் ஜனகல்மஷாபகம் சதர்மவிது மூர்த்னி அததாத் சுமங்கலம். தலையில் புரோட்சணம் பண்ணிட்டான். எப்பேற்பட்ட ஜலம்னா இது மாதிரி கால அலம்பின ஜலம் தானே கங்கை. இன்னைக்கு வாமனமூர்த்தியினுடைய சரணத்தை அலம்பின ஜலம் இருக்கு. இந்த ஜலத்துக்கும் ஹரித்வாரில் ஓடுற கங்கைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இதுவும் காலலம்பின ஜலம், அதுவும் காலலம்பின ஜலம். அந்த பகவானுடைய திருவடியிலேந்து வந்த அந்த ஜலத்தில் திருவடியில் உள்ள பக்தியினால பரமேஸ்வரன் தலையில் தரிச்சுன்னு இருக்காருன்னு பாகவதன் சொல்றது. அது அப்படியே சொல்றார். ஜெகி சுர ஜெகி பத சுரசரிதா பரம புனீதா பிரகட்டு பயே சிவசீசு தரி सोई पद पंकज जहि पूजत ज मम शिर धरेबु कृपालगरी. எந்த சரணத்திலேருந்து கங்கை பிரவகிச்சதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தத்தை என் மேல வச்சையே. இதை சாபம்னு நான் எப்படி நினைப்பேன்? இதை அனுகிரகமா நினைக்கிறேன். பரம அனுகிரகமே மானா. இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் அகல்யா சாப விமோசனத்தில் இதெல்லாம் இருக்காது. ஒரு இடத்தை எடுத்துட்டு அந்த அகல்யருடைய பிரேமை, ராமருடைய கிருபை, இது எல்லாத்தையும் காண்பிக்கிறார் துளசிதாஸ். அகல்யை உத்தாரணம் பண்றார் சுவாமி. இந்த அகல்ய ரஹீம்னு ஒரு பக்தன், பிருந்தாவன பக்தன், அவன் பரமகிருஷ்ண பக்தன். ஆனால் ராமரை பற்றி நிறையா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஒரு முஸ்லீம், அவர் ராமபக்தி பண்றார், கிருஷ்ண பக்தி முக்கியமாக கிருஷ்ண பக்தி. ராமரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கான். அகல்யா பாஷாணா, ஹே ராமா, கல்லா இருந்த அகல்லைய நீ உத்தாரணம் பண்ணிவிட்ட, மிருகமா இருந்த சுக்ரீவனை அனுகிரகம் பண்ணிவிட்ட, ஒரு குகனுக்கு ஒன்றும் தெரியாத குகனை கட்டினுட்ட, ஒன்றும் தெரியாதவன். இந்த 3 பேருக்கு அனுகிரகம் பண்ண 3 தடவை நீ போவேன் இருந்தது. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணினேன்னா 3 எங்கிட்டயே இருக்குன்னா, கல்லுக்கா நீ அகல்யேட்ட போக வேண்டாம். அகம் சித்தே நாஸ்மா, நான் மனசால கல்லா இருக்கேனே, பக்தியே வரமாட்டேங்கிறது, கல்லா இருக்கேனே. அப்புறம் மிருகமாக இருக்கேன், பூஜை பண்ணாமல் மிருகமாக இருக்கேனே, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேனே. பசுரப்பி தவார்த்தாதிகரணே, நல்ல தர்மங்கள் இருக்கும் பொழுது அது மாதிரி நல்ல தர்மங்களையே பண்ணாதபடி சுதர்மத்தில் இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் இருக்கேனே, குகன் மாதிரி, ஒரு சண்டாளன் மாதிரி இருக்கேனே. கிரியாபி சண்டாளாக இப்படி 3 இருக்க என்கிட்ட, என்னையே நீ இன்னும் காப்பாத்தலேன்னு சண்டை போட்டான். ரகுவரனமாம் உத்தரசிக்கும் அப்படிங்கிறான் அந்த ரஹீம்ங்கிற பக்தன்.
முஸ்லீம் பக்தர். இந்த துளசிதாஸ் ராமாயணம் நான் ஒரு கல்யாண வரையில் சொல்லிவிட்டு மேலே அவருடைய கதை வரணும்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். இதுமாரி தான் கல்யாணம் சொல்லணும். நாளைக்கு தான் கல்யாணத்தை சொல்லிவிட்டு மேலே கல்யாணம்னா கல்யாணம் இருக்காது. அதான் கல்யாணம் முழுக்க கேட்கணும்னா வால்மீகி ராமாயணம் தான். அந்த ரசம் மாத்திரம் தான் இவர் சொல்லிட்டு வர. இவர் கல்யாணத்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன கன்ஃபியூஸ் ஆகிடும்னா ராமர் லட்சுமணர் பரத சத்ருக்னருடைய கல்யாணத்துக்கு கௌசல்யா சுமித்ரா கைகேயி இவா 3 பேர் வரவே இல்லைன்னு இருக்கு. எந்த அம்மாவாவது புள்ள கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பாளா? அதெல்லாம் சொல்லிவிட்டா நமக்கு நிரட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவள் தேசாச்சாரம், அவள் தேசத்தில் வரமாட்டா. அது மாத்திரம் இல்லை, கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பொண்ணாத்தில் போய் சாப்பிட மாட்டா, தங்கவே மாட்டா. இப்போ இப்படி இருக்குன்னா அந்த கோட்டியை கலப்பி விட்டுட்டு இந்த கோட்டி தானே இருக்கு. இப்போ எப்படின்னா அதை முழுக்க யஜ்ஞானிக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட்டி கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கணும். பாவம், அவளை சொல்லி தப்பு இல்லை. அவள் புள்ளையிட்ட காமிக்க முடியாத நாட்டாமையெல்லாம் பொண்ணுகிட்ட காமிக்கிறான். அவள் பிள்ளையாதில் அவன் புள்ள இருக்கவனுக்கு அங்கே காமிக்க முடியாத நாட்டாமை முழுக்க இங்கே காமிக்கிறா, மாப்பிள்ளையிட்ட காமிக்கிறா. அவன் என்ன பண்ணுவா பாவம். அவதான் கொஞ்சம் மாமனார் ஏதாவது சொல்லிவிட்டா தொலைச்சி கட்டி விடுவாய் அப்புறம். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே எக்ரிமெண்ட்டே அப்படி தானே. அந்த அந்த டிக்கெட்டெல்லாம் லக்கேஜெல்லாம் ஆற்றுல இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொண்டு போய் இதான் பங்கிட்டு பண்ணிவிட்டு எங்கள் அப்பா இருப்பா அம்மா இருப்பா அப்படி தானே சொல்கிறாப்ப. பொண்ணாதில் போய் சாப்பிடக்கூடாது. நமக்கும் இப்படி தான். கன்னிகாதானம் பண்ணி விட்டா நாமும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா தானம் பண்ணினத்தை திருப்பி வாங்கிக்கூடாதுன்னு பொண்ணை தான் தானம் பண்ணியாச்சு, அப்புறம் அவாத்தில் போய் எப்படி சாப்பிட்றது? இந்த சம்பிரதாயம் நார்த்தில் உண்டு. அப்புறம் என்ன பண்ணிருக்கா, ஆந்திராலையும் உண்டு. ஆந்திராலையும் இந்த சம்பிரதாயம் உண்டு. அவள் என்ன பண்ணியிருக்கா, கல்யாணம் ஆனால் சாப்பிட மாட்டா, பேரம் பிறந்துட்டான்னா சாப்பிடுவேன், புள்ள பிறந்துட்டான்னா சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா புள்ள பிறந்தா இவாளுக்கு ரைட்ஸ் வந்துடுறது. அவன் நாளைக்கு ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணும்போது இவாளை கூப்பிடுவான் அவன். அதனால ரைட்ஸ் வந்ததுனால பொண்ணுக்கு புள்ள பிறந்த உடனே ஆந்திர சம்பிரதாயத்தில் சாப்பிடுவா. நார்த்தில் புள்ள பிறந்தாலும் சாப்பிட மாட்டேன். தானம் பண்ணினது தான். அப்புறம் அவாதில் சாப்பிட மாட்டேன், வேறு இன்னொரு இடத்துல தங்கி தான் சாப்பிடுவேன். இது மாதிரி தேசாச்சாரம். இந்த தேசாச்சாரப்படி தான் சீதா கல்யாணத்துக்கு கௌசல்ய சுமித்ரா கைகியெல்லாம் வராமல் கல்யாணம் முடிஞ்சு தம்பதிகளாக வந்த உடனே ஆரத்தை எடுத்து திருஷ்டி பரிகாரம் பண்ணி அப்புறம் தம்பதிகளாக உள்ளே அழிச்சுன்னு போனான்னு இருக்குது. இது நமக்கு அப்படியே கேட்டு 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 இப்படி எல்லாம் மாற்றினா இதோ ஃப்ரெஞ்சு பாஷை மாதிரி இருக்கும். அது விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.